ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின் குக் BLFF. ஆர்மீஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜிமின் குக் BLFFனே மை அரகண்ட் அண்ட் இரிட்டேட்டிங் பாடிகார்ட் ஃபோர்ஸ்டு மேரேஜ். ஜிமின் குக் BL2 ஷார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே ஒரு பிரிட்ஜு மேலே நின்றுட்டுருக்காரு. எனக்கு இனிமே இந்த தொல்லையே கிடையாது, இனிமேல் இதை என் லைஃப்பில் மறக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேக்கை தூக்கி அப்படியே உள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த கீழே இருக்க அந்த தண்ணியில் போய் ஒட்டுறாரு. அப்படியே போகுது. அப்பா, இன்றைக்கி தான் எனக்கு நல்ல நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இனிமேல் நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கையும் தூக்கி போடுறாரு. அப்போது அந்த பிரிட்ஜு சைடு தான் 2 பேர் நடந்து போயிட்டுருக்கானுங்க. அப்போ ஜேகே சரி போகலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த 2 பேர் நடந்து போயிட்டுருப்பானுங்கள்ல, அவனுங்களில் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்தா என் ரோஸை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்குள்ளேருந்து எடுத்து கொடுக்குறாரு. என்ன லவ்வோ, இதுக்கு பேர் தான் லவ்வா? ச்சே, என் லைஃப்பில் மொத்தமாக நான் 2 விஷயத்த வெறுக்கிறேன். ஒன்று படிப்பு, அப்புறம் இந்த லவ்வு. இதை கண்டாலே எனக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது. இல்லை, எனக்கு பிடிக்கலன்னே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சரி இவனுங்க என்ன தான் பண்ணுறானுங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ நம்ம ஜிமினா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல அந்த பையன், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, உன்னோட பணத்துக்காக தான் நான் உன் பின்னாடி சுற்றினேன், ஆனால் நீ இந்த மாதிரி லவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் பின்னாடியே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஜிமினா அதை கேட்டுட்டு, அப்போது நீ என்ன லவ் பண்ணலையா, அப்புறம் ஏன் என் கூடவே இருந்த, நான் என்ன பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே நீ சப்போர்ட்டாக இருப்பல்ல அப்படின்றாரு. நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேனே, உன் பணத்துக்காக தான் உன் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்றான். அவர் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போது நான் இல்லை, இனிமேல் என்கிட்ட பேசுகிறத வச்சுக்காத, நம்மளோட இந்த ஃபஸ்ட் இயர் முடியுதுல, இதோட நம்மளோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்ட, இனிமேல் நான் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது, அவ்வளோதானா? அப்போ நீ உண்மையாலுமே நான் தான் சொல்கிறேன்ல, உங்ககிட்ட உண்மையாலுமே உன் பணத்துக்காக தான் பழகினேன், நான் நீ லவ் வரைக்கும் போவேன்னு சொல்லியிருந்தா அது கூட பழகியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஜிமினாவால் பேசவே முடியல. அந்த இடத்துல உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன இப்படி அழுதுட்ருக்கான், அவனும் உண்மையாக லவ் பண்ணல போலச்சே, நமக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஜிமினா கண்ணை முடிக்கிட்டு அழுதுட்ருக்காரு. ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கையை தொட்டுறாரு. அட என்னை விட்றா, இப்போ தானடா அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன், இப்போ எதுக்கடா ஏன் கையை பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜேகே நிற்கிறாங்க. அட என்னை மன்னிச்சிருப்பா, நீ தெரிஞ்சு அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ரோஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ரோஸில் கையை வச்சுக்கிட்டு, இந்தா இதானே ஒரு ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்குள்ளே ஜேகே தெரியாமல் ஒரு கையை பட்டு பிஞ்சு போயிடுது. அந்த ரோஸை மட்டும் தனியாக எடுத்து கொடுக்குறாங்க போது அது அப்படியே காற்றுல விழுந்துருது. என்ன கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்க்கும்போது பார்த்தா ரோஸே இந்த கையில் இல்லை, வெறும் அந்த இலையை மட்டும்தான் வச்சிட்ருக்காரு. எங்கள் ரோஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ ரோஸா, அது கீழே விழுந்துருச்சு அப்படின்றாரு. பார்த்தியா, இந்த ரோஸ்க்கு கூட என்னை பிடிக்கல அப்படின்றாரு. நீ என்ன உளறிட்டுருக்க, நான் இன்றைக்கி தான் என் லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நீயும் உன் லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணு, இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு இது போயிடுச்சுன்னா இதை விட பெட்டரான ஒன்று கிடைக்கும், அப்புறம் உன்னை விட்டு போனது அது உன்னோட தான் இருக்காது, அதுவும் அந்த பர்சன் நான் கேட்டேன், நான் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவன் சொன்னதை கேட்டேன், அவன் உன் பணத்துக்காக லவ் பண்ணான், உனக்காக இல்லை, நீ ஏன் அவனுக்காக போய் ஃபீல் பண்ணிகிட்ருக்க, அவனுக்காக ஃபீல் பண்ணால் நீ தான் ஒரு லூசர், நீ லூசராக இருக்க விரும்புகிறியா இல்லை வின்னராக இருக்க விரும்புகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அட யாருப்பா தம்பி, நீ ஸ்கூல் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. இங்கே பாரு, ஸ்கூலை பற்றி மட்டும் பேசாத, அதை கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது, இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம் நில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கூப்பிட்றாங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு, நான் உன்னோட பெரியவன், ஒழுங்காக எனக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்றாரு. என்ன உனக்கு இந்த நேரத்துலையும் மரியாதை கொடுக்கணுமா, உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது இன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன வளர்ற, எனக்கு புரியலை, எனக்கு தனியாக இருக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அப்போ வீட்டுக்கு போ, இல்லை என் அம்மா அப்பா என் கூடவே இருக்க மாட்டாங்க, என் அம்மா வேலைன்னு போயிடுவாங்க, என் அப்பா கூட ரொம்பவே பணக்காரரா, அதனால் அவரும் கம்பெனி அது இதுன்னு சுற்றிட்டுருப்பாரு, என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக நினச்சேன், அது இவன் தான், நான் அவனை லவ் வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கடைசியில் இப்போ அவனும் எனக்கு இல்லை, அதான் எனக்கு யாருமே இல்லை, அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மைண்டே, எங்கே செத்துருவேணும்னு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என் கூட இன்றைக்கி மட்டும் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இன்றைக்கி தானே நான் என் லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உன் கூடலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்றாரு.
நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அப்போ இன்றைக்கி நீ கூட இருக்கலாம்ல அப்படின்றாரு. ஐயையோ! இவன் செத்து கீத்து போயிட போறான். சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஒன்று, நீ சொல்கிற இடத்துக்குலாம் என்னால் வர முடியாது. நான் சொல்கிற இடத்துக்கு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிடுறாரு. ஓகே நான் வரேன். ஆனால் நம்ம என் காரை ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதெல்லாம் முடியாது. நான் என்ன சொன்னேன், நீ ஏன் கூட என் இஷ்டத்துக்கு இருந்தால் மட்டும்தான் நான் உன் கூட இருப்பேன். உன் இஷ்டத்துக்கு இருக்க சொன்னால் நான்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. ஜிமினாக்கு நடக்க முடியல. எனக்கு கால் வலிக்குது, என்னால் நடக்க முடியாது, நம்ம கார்லேயே போகலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக என் கூட நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஏகே காலில் ஸ்கேட் போர்டு மாதிரி மாட்டியிருக்காரு, அதை வச்சு போயிட்டுருக்காரு. ஜிமினாக்கா நடக்க முடியல. டேய் ஒரு நிமிஷம் நில்லடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஸ்கேட் போர்டு வச்சுருக்கா, அதனால் அதில் போகிற, நான் எப்படி நடந்து வர முடியும் உன் வேகத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நடந்து வா, உன்னை யார் தேவையில்லாமல் என் கூட வர சொன்னா, என் கூட இருக்கணும்னா நீ என்ன மாதிரி தான் இருக்கணும், உன் இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. இனவன் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜிமினா வேகமாக ஓடுறாரு. அப்போது ஒரு சந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நிற்கிறாரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் இவங்க கேங்கில் தான் சேரணும்னு எனக்கு ஆசை அப்படின்றாரு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்க, அதை விட்டுட்டு இந்த கேங் கூட வந்து சேரணும்னு சொல்கிற, இந்த கேங்கை பற்றி உனக்கு தெரியாது, ஒழுங்கா வா போகலாம் அப்படின்றாரு. இல்லை எனக்கு இதான் ஆசை, இந்த கேங்கில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடா அப்படின்றாரு. ஏய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஸ்கூலுன்ட்டே இருக்க, நானே கஷ்டப்பட்டு 12th வரைக்கும் முடிச்சுட்டு இனிமேல் என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணலாம், யாரும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரீடமாக இருந்தால் மறுபடியும் ஸ்கூல் போகணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறியா, ஒழுங்கா நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. நம்ம ஜிமினாக்கு கோவம் வருது. சரி உன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்லேன் அப்படின்றாரு. என் வீட்டு அட்ரஸ் உனக்கு எதுக்கு, நீ இப்படி சுற்றிட்டு இருக்கன்னு உங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு தான், ஆசையை பாரியா, நீ என் வீட்டில் சொல்லுவேன், நான் உனக்கு அட்ரஸ் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நீ திருந்த மாட்டேன், இரு நான் உன்னை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இங்கே பாரு, எனக்கு 17 வயசு ஆகுது, என் முடிவை நானே எடுத்துப்பேன், நீ ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்றாரு. உனக்கு 17 வயசு தாண்டா ஆகுது, என்னடா இந்த வயசில் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கவேன், என்னோடய டீம் மெம்பர்ஸை நான் கூப்பிட்ருவேன் அப்படின்றாரு. உனக்கு இந்த வயசில் டீமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், ஹே காய்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. பார்த்தா அங்கே 5 பசனுங்க வரானுங்க. ஆனால் நம்ம ஜேகேயை விட பெருசாக இருக்கானுங்க. எல்லாம் பார்த்தா காலேஜ் முடிச்ச பையனுங்க மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க கூட உனக்கு என்னடா வேலை, ஏய் இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்றாரு. நம்ம வேணால் இந்த பையனை நம்ம டீமில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. நீங்கள் தானே லீடர், நீங்கள் சொன்னால் எல்லாமே. என்னது நீ லீடரா இந்த டீமுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து நான் தான் சொன்னேன், நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, ஒழுங்காக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிரட்டுறாரு. சரி இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணும், என்ன தான் பிரச்சனை, உனக்கு தான் லோ ஃபெயிலியர் அடிச்சல, போ வீட்டில் போய் ஒழுங்காக உட்காந்து அழுதுட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு இந்த வயசில் இவ்வளோ இது இருக்கா, சரி உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு நிறைய சண்டை போடணும், நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும், அதாவது என்னை நம்பி வரவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் என் வேலை, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாரு. சரி காய்ஸ், நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே இருக்க பசங்களாம் இந்த பையன் வேறு லெவல்டா, நம்ம டீமுக்கே லீடர், இந்த வயசுலேயே இவ்வளோ சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. இது ஜிமினாவும் கேட்குறாரு. சரி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகி கிட்டே கேட்குறாங்க. இனிமேல் நான் கூட நடந்தே வரேன், வா எங்கேயா ஷாப்பிங் பண்ண போகலாம். என்னது ஷாப்பிங்கா, அதாவது என்கிட்ட இருக்க காசை வச்சு தான் அவன் அளவுக்குலாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க சின்ன கடைக்கு விட்டு போகிறாரு. அப்புறம் நிறையா இடத்த சுற்றி பார்க்க வைக்கிறாரு. இதெல்லாமே ஜிமினாக்கு பிடிச்சிருது. இந்த பையன் பார்க்க தான் இப்படி இருக்கான், ஆனால் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு தென் சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் வீட்டுக்கு போகிற வழியில் ஜிமினாவை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஜேகேவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேன்னு திரும்புகிறாரு. அதுக்குள்ளே யாரோ வந்து ஜிமினாவை அவங்க கர்ச்சீஃப் வச்சு ஜிமினாவை மயக்கம் போட வச்சிடுறாங்க. ஜிமினாவை மயங்கி விழுந்துடுறாரு. அந்த மயக்கம் போட வச்சவன் ஜிமினாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ணி, உங்கள் பையனை நாங்கள் கடத்திட்டோம், இனிமேல் நீங்கள் எங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்க, உங்கள் பையனை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ எதுக்கு என் பையனை கடத்தி வச்சுருக்க, ஒழுங்காக என் பையனை வந்து கூட, இல்லைன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இங்கே பாரு, எல்லா படத்துலையும் வர மாதிரி போலீஸ்கிட்ட போகணுன்னு வச்சுக்கவேன், ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க மாட்டோம், ஸ்ட்ரைட்டாகவும் பையனை போட்டு தள்ளிட்டு உங்கள் வீட்டுக்கே கொண்டு வர வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது
இன்றைக்கி நம்ம ஜெமினா எங்கெங்கே இடத்துக்குலாம் போனால் யாரு கூடலாம் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினாவோட அப்பா அந்த இதை அப்படியே பண்ணி பார்த்துட்ருக்காரு. இந்த ஏரியாவில் போயிருக்கான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அங்கே இருக்க ஏரியாவில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டேயும் இந்த பையனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் ஜேகே கூட சுற்றினவனாச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை எங்களுக்கு தெரியும், எங்கள் லீடர் கூட தான் இவன் சுற்றிட்டு இருந்தான். உங்கள் லீடரா? அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஜேகேவோட வீட்டை போய் காட்டுறாங்க. ஜேகே இப்போ தனியாக தான் இருக்கார். நீங்கள் யார், ஏன் வீட்டுக்கு எதுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவனை உனக்கு தெரியும் தானே, இவனை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, இந்த பையனா? இவன் அழுதுட்டு இருந்தான், அப்புறம் இதோ லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சாட்ருக்கு, அதனால தான் அவனுக்கு நான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இந்த பையனோட அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு இப்போ என்ன சொல்ல வரீங்க? இந்த பையனை காணோம், அதனால தான் உன் கூட இன்றைக்கி சுற்றிட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் இப்படி கேட்டு வந்தோம் அப்படின்றாங்க. அப்போது எனக்கு தெரியாது, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டான். அப்புறம் என்னாச்சு அவனுக்கு, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தெரிலன்னு தானே உங்ககிட்டயே கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஜிமினா போகிற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஜிமினாவோட கையில் போட்டிருந்த ஒரு வாட்ச் மட்டும் கீழே விழுந்து கிடக்கு. அதில் அவரோட ப்ளட்டு கூட இருக்குது. ஐயையோ, ஜிமினாக்கு எதுவும் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு யார் யார் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, இந்த மாதிரி குழந்தைங்கள இந்த மாதிரி ரொம்ப பணக்காரங்க வீட்டு பையனை கடத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது, அந்த கும்பலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க அங்கிள் கிட்டேயும் சொல்கிறாங்க. சரி, அப்போ எங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்றாங்க. இல்லை, நீங்களாம் போனீங்கன்னா அவன் உங்களை அவ்வளோதான், ஜிமினாவே ஏதாவது பண்ணிடுவான். நான் சும்மா நார்மலாக போகிறேன், எப்பொழுதும் போகிற மாதிரி போயிட்டு அப்படியே பார்த்துட்டு ஜிமினாவை எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் போய் இருங்க, ஜிமினாவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போகிறாரு. பட் எந்த ஒரு கேங்லேயுமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பையனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேங்லேயும் போய் கேட்குறாரு. அப்போது எந்த ஒரு மெம்பருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசி இன்னொரு கேங்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த பையன் உன் கூட சுற்றிட்டு இருந்தவன் தானா, அந்த நமக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கும்பல் இருப்பாங்கல்லடா, ஆமாம், அந்த கும்பல் கூட இந்த பையனை பார்த்தேன், தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, தூங்கிட்டு இருந்தானா? எனக்கு தெரிஞ்சு அவன் மயக்க மருந்து கொடுத்து அவனை கடத்திருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்குறான். அப்படி இருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லை நீ தனியாக போகாத, உன் கூட நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுங்க சொல்கிறானுங்க. இல்லை வேணாம், உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, டேய் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையில் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு இது கூட பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகே அந்த பசங்கக்கிட்ட, நீங்கள் அந்த சைடு போங்க, நான் இந்த சைடு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா கரெக்டாக ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்க்குறாரு, அங்கே தான் ஜிமினாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஜிமினா அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படியாவது உள்ளே போயிடுவேன், நீங்கள் எப்படியாவது போலீஸ் எல்லாம் இந்த லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாரு. அப்போது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றியாக்கணும், அந்த அன்களை பார்த்து திட்டுறாங்க, உங்களை தானே நான் என் பையனை பார்த்துக்க சொன்னேன், என் பையனை ஒழுங்காக கூட உங்களால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் என்ன பண்ண முடியும், உங்கள் பையன் என்கிட்ட சொல்லாமல் கூட போயிடுறான், சொல்லாமல் போனான்னா நீங்கள் பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணி போகணுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காங்க. இவங்க திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த அன்கள் வந்துட்டு யாருக்கோ ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. அப்போது அங்கே இருக்க ஒருத்தனுக்கு அந்த மெசேஜ் போகுது. ஓ, இங்கே அப்போ யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா என்ன, தொலைவிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போகலான்னு போகும்போது ஜேகேவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்றாங்க. ஜேகே உள்ளே போயிட்டு, உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இவனை கடத்தி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும், உழைச்சி சம்பாதிங்க, இல்லைன்னா யாராவது காப்பாற்றுங்க, அதை விட்டுட்டு எதுக்கு ஒருத்தவங்கள தூக்கிட்டு வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோ பாருடா, இத்தனோண்டு பையன் நமக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான், நீங்கள் தேவையில்லாமல் என் வயசை வச்சு நீங்கள் எடை போடுறீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்றாரு. நீ யாருன்னு தான் எங்களுக்கு தெரியுமே, அதான் உன் அம்மா அப்பா விட்டுட்டு ஓடி வந்துட்டியே அப்படின்னு சொல்லி வேணும்னே நம்ம ஜேகேவை கலாய்ச்சிட்ருக்காங்க. ஜேகே கோவமாக வருது. பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டில் இருக்கா, அதை உடச்சி ஒவ்வொருத்தரையா என் பக்கத்தில் மட்டும் யாராவது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க. ஏய், அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் காட்டுறாங்க. எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுது. அப்போது போலீஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அங்கே உள்ளே இருக்க அவங்கள மட்டும் நீங்கள் விடலைன்னா
நாளைக்கு உங்களால் வெளியே கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ அதுக்குள்ளே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மொத்த பேரும் ஓடி போயிடுறாங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி ஜேகேவோட கையில் அவங்க வச்சுருந்த அந்த பாட்டிலை வச்சு அப்படியே கிழிச்சு விட்டுடுறாங்க. ஜேகேக்கு அப்படி பிளட்டாக வரவும் தலை சுற்றுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இவனை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஜிமினாவை கட்டி போட்டுருந்ததை அப்படியே அவுத்து விட்டுறாங்க. ஜிமினா எழுந்தவுடனே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாரு. என்னை நீ காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்றாரு. அப்போ தான் கையில் பார்க்குறாங்க, உனக்கு அடிபட்டுருக்குல்ல, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும், ஃபஸ்ட்டு நீ உன் ஃபேமிலி கூட போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உன்னை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்றாரு. இல்லை நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமினாவோட பேரண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. ஜிமினாவை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் காப்பாற்றுறாங்க. தென் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஜிமினா ஜேகேவோட மொபைலுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, போகவே இல்லை. தென் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு தான் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கள், என்ன வேணும்? நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்களா, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நிற்கிறேன், நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் முன்னாடி இருக்கவங்கள்ட்ட கேட்டு வாங்கலேன், நீங்கள் அவனுக்கு நேற்று அடிபட்டுச்சு, நீ என்ன இன்னைக்கு வர, உனக்காக தானே அவன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் வீட்டில் என்னை விடவே இல்லை, அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்றாரு. சரி, இந்த மாதிரி இந்த ரூமில் தான் இருக்கோன்னு சொல்லவும் ஜிமினாவும் போகிறாரு. போயிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்து, என்னை மன்னிச்சிரு ஜேகே, உனக்கு என்னால் தானே எல்லா பிரச்சனையும், என் லைஃப்பை நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கும் போது இப்படிலாம் எனக்கு வருது பார்த்தியா, நீயும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா, ஆனால் உனக்கும் என்னால் இவ்வளோ பிரச்சனை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஜேகே ஜிமினா கண்ணை தொடச்சி விட்டு, அல்லாத, இனிமேல் நம்ம லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றாரு. ஆனால் ஜிமினா, எனக்கு புரியல நீ என்ன சொல்கிற, ஏன்னா நம்மளோட கஷ்டம்லாம் இந்த லைஃப்லேயே இப்படியே போயிடட்டும், இனிமேல் நம்ம நமக்காக வாழணும், ஓகேவா அப்படின்றாரு. நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிற? அதாவது உன் லைஃப்பை நீ பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், என் லைஃப்பில் நீ தலையிடாத அப்படின்றாரு. ஆனால் நீ படிக்கணுமே, இன்னும் உனக்கு யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, இங்கே பாரு, படிக்கிறத பற்றி என்கிட்ட பேசாத, நான் இரிட்டேட் ஆயிடுவேன் அப்படின்றாரு. தென் நீ படித்தாதானே உனக்கு எல்லாமே, இல்லை படிக்கலைனா கூட எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேச வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திட்டி விட்டாரு. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவனை இன்னும் நீ கோவப்படுத்தாத, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை துரத்தி விடுறாங்க. ஜிமினா வெளியே வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாரு. அப்பா, நேற்று என்ன ஒரு பையன் காப்பாற்றினால. ஆமாம், அந்த ஜேகே ரொம்பவே தைரியமான பையன், அவனை காப்பாற்றினது கூட அவன் தானே, அவனுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான்ப்பா இருக்கான், ஆனால் அவன் வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், வீட்டில் சொல்லாமல் கூட இப்படி வந்துட்டான்ப்பா, தனியாக தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கான், சேரக்கூடாத கும்பல் கூட சேர்ந்துட்டு படிக்கிறத கூட நிப்பாட்டி இப்படி பண்ணுறான்ப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறா, படிக்கிறத நிப்பாட்டிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கானா, அவனுக்கு என்ன வயசு ஆகுது, அப்பா 17 வயசு தான்ப்பா ஆகுது அப்படின்றாரு. சரி, அவன் யூனிவர்சிட்டி எதுவும் ஜாயின் பண்ணுறானா? இல்லை. அப்பா இல்லைப்பா, படிக்க சொன்னால் எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, நான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட யார் ஹெல்ப்னு வந்து கேட்டாலும் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான், அவன் லைஃப் அவன் பார்த்துக்க மாட்டான்ப்பா அப்படின்றாரு. இப்போ அவனுக்கு ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்புறம் நீ கேட்குற மாதிரி படிக்கணும் அதானே அப்படின்றாரு. ஆமாப்பா அப்படின்றாரு. அப்போது ஒரே வழி தான், என்னப்பா சொல்லுங்கள், வேணும்னா அவனை உனக்கு பாடி கார்டை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, ஏன்னா நீயும் யூனிவர்சிட்டி செகண்ட் இயர் தான் போகிற, அவனை ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிவிட்டா அவனோட படிப்பையும் பார்ப்பான், உன்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுவான்ல, அவனுக்கு ரெண்டுமே கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்றாங்க. அப்பா, இந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக இருக்குப்பா, அதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்றாரு. அப்போ அவன்கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓகேப்பா, தயவு செஞ்சு அவனை படிக்க வைங்கப்பா, எனக்கு அது போதும் அப்படின்றாரு. சரி, யாரோ ஒருத்தனை லவ் பண்ணியாமே, அழுதுட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டான், என்ன பையனால் லவ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன தான் இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா, எனக்கு பையங்களில் தான்ப்பா பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. அப்போது இனிமேல் நீ யூனிவர்சிட்டி போகாத, வேணும்னா வீட்டிலே இரு, அப்புறம் நீ பையனுங்களை பார்க்குறன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒன்று அவ்வளோதான் அப்படின்றாரு. இப்போ ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா அப்படின்றாரு. அப்போது நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், இந்த ரூமுக்குள்ளே இனிமே இரு அப்படின்றாரு. அப்பா வேணாம்ப்பா ப்ளீஸ், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நீ தான் அந்த மாதிரி பண்ணுறியே, நான் உன்னை என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் அந்த பையனை அப்படி பண்ண மாட்டேன், அவனுக்கும் என்னை பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டான்ப்பா,
எனக்கு நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் அப்பாவுக்கும் புரியுது. தென் நம்ம ஜெமினா இவ்வளோ இதாக இருக்கான், யாருக்கிட்டேயும் ஏன் என்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான், இந்த விஷயத்த கூட உன்னால் ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, சரி நான் உன் பாடி கார்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், நாளையிலேருந்து 2 பேருமே யூனிவர்சிட்டி போங்க அப்படின்ட்டாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா உள்ளே போயிடுறாரு. தென் ஜேகே வீட்டுக்கு ஜிமினாவோட அப்பா போகிறாங்க. என்ன அங்கிள் உங்கள் பையன் சரியாயிட்டானா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என் பையன் சரியாயிட்டான், உன்னை தான் சரிப்படுத்தணும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன். எனக்கு வேலையா? என்ன வேலை? அதான் என் பையனுக்கு இந்த மாதிரி நிறைய ஆபத்து வருது, நீயே பார்த்தல்ல, நான் ரொம்ப பணக்காரனால என் பையனை டார்கெட் பண்ணுறாங்க, நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறீங்க? நீ அவனுக்கு பாடி கார்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது பாடி கார்டா அவனுக்கா? ஆமாம், ப்ளீஸ் நீ தான் அவனை இனிமேல் ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் அவனுக்கு எவ்வளோன்னு கேட்குறியோ அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடையாது, அவனை நீ யூனிவர்சிட்டியில் போய் பாதுகாக்கணும். நீ நான் எப்படி அங்கெல்லாம் போக முடியும், என்னை விட மாட்டாங்களே, அதுக்கு தான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணு, அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணலாம்ல அப்படின்றாரு. எனது படிப்பா? சத்தியமாக என்னால் முடியாது, கண்டிப்பாக நான் அவனை மட்டும் பண்ணவே மாட்டேன். அதுவும் அவனுக்கும் எனக்கும் ஆல்ரெடி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை படிக்க வேறு சொல்கிறீங்க, என்னால் சுத்தமாக முடியாது அப்படின்றாரு. உனக்கு நீ வேலை பார்த்த மாதிரியாகும், உனக்கு பணமும் கிடைக்கும்ல அப்படின்றாரு. அதுக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு கிடையாது, நான் உன்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், ஒரு அப்பாவா என் பிள்ளைய உன்னால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும் அப்படின்றாரு. ஜேகேக்கு அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு தோணுது, படிக்கணுமே அப்படிங்கிறனால வேணான்னு தோணுது. வேணும்னா நீ படிக்க கூட தேவையில்ல, சும்மா நீ ஃபஸ்ட் இயரில் உட்காந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, ஆனால் கிளாஸை வர மட்டும் கட் அடிச்சிடாத, ஏன்னா அவங்க உன்னை வெளியே பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அதனால தான் சொல்கிறேன். மற்ற வரல நீ ஜிமினா பார்த்துக்கோ, ஆனால் அவனை அடிக்கடி நீ வாட்ச் பண்ணணும், அவன் எங்கேயும் போகக்கூடாது, ஏன்னா அவனுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தொல்லை கொடுக்க இருக்காங்க, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றாரு. ஓகே நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிடுறாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்தா உனக்கு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமௌண்ட் வைக்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு இவ்வளோலாம் வேணாம், ஏன்னா நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலல்ல, என்னோடய ஒர்க்கு பிடிச்சிருந்தா அப்புறமா நீங்கள் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து பாதி மட்டும் எடுத்துக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமினா அப்படி யூனிவர்சிட்டி முன்னாடி அவங்க அப்பா இறக்கி விடுறாரு. அப்போ ஜேகே பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜிமினாக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜேகே சரி மாஸ்டர் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. என்னது மாஸ்டரா, நீ என்ன அப்படிலாம் கூப்பிடாத அப்படின்றாங்க. அங்கிள் நீங்களே சொல்லுங்கள், இவரோட பாடி கார்டு நானா, அப்போ இவனுக்கு என்ன வேணும், மாஸ்டர் தானே, ஸோ நான் அப்படி தான் கூப்பிடணும், அதான் எங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்றாரு. இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லவும் தென் ஜிமினா போகிறாரு. ஜிமினா பின்னாடியே அவங்க போகிறாங்க. நீ உன் கிளாஸ்க்கு போ, நான் ஏன் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட கிளாஸ்க்கு போகிறாரு. என்ன இவனை என்னை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னால் அவன் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கான். என் ஜிமினா ஒரு கிளாஸ்க்கு போகிறாரு. அப்போ பின்னாடியே நம்ம ஜேகே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஜிமினாக்கு தெரியாமல் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுது. இன்றைக்கி என்ன டே தெரியுமா, இன்றைக்கி தான் லவ்வர்ஸ் டே, இன்றைக்கி தான் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்ட்டு இருந்தேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே இடத்துல தான் ஜிமினா ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான்ல அவனும் இருக்கான். ஜேகே அதை நோட் பண்ணுறாரு. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்கான். இங்கே பாருடா, இவனுக்கு வந்த வாழ்வ, இவ எனக்கு பிடிச்ச பொண்ணு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா, இதை நான் சும்மா விட மாட்டேன், அவன் நான் பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவன் கேட்குறான். அதை அவன் ரெஸ்ட் ரூம்க்கு வருவான்ல அப்போ சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ ஜிமினாக்கு ஏதோ ப்ராப்ளம் போல், நம்ம தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிளாஸில் இருக்கார். அப்போ அந்த பையன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. டக்குன்னு எழுந்து ஜிமினாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே அந்த உள்ளே போயிட்டு இன்னொரு ரூம்குள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜிமினா கரெக்டாக உள்ளே வராரு. அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்க பசனுங்க அதான் ஜிமினா ஃபஸ்ட்டு ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ல, அவன் வந்து ஜிமினாவை புள்ளி பண்ணுறான். என்னடா அவனுக்கு ஏன் ஆள் கேட்குதா, நீயே என்ன லவ் பண்ணிட்டு இருந்தவன் தானே, இவன் ஒரு இதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வம்பளத்திட்ருக்கானுங்க. ஜிமினாக்கும் வருது. பட் இருந்தாலும் அவனுங்களை எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா ஜிமினாக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ல. என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்ற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்னை தப்பாக பேசாத, நீ பேசும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதை விட என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட உனக்கு என்னடா வேலை, அவள் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கா, நீ உண்மையாலுமே ஒரு பிஎல்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தயவு செஞ்சு அப்படி பண்ணாத, ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் என் கூட பழக மாட்டாங்க, அப்போ உனக்கு அதே தெரியுதுல்ல, அப்படி இருந்தால் பழக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன்டா அப்படி இருக்க, உனக்கு என்ன பிடிக்கல, அப்போது நீ பாட்டுக்கு போ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை பற்றி சொல்கிற அவ்வளோ வச்சுக்காது அப்படின்னு சொல்லி ஜிமினா மிரட்டுறாரு.
ஓ! உனக்கு மிரட்டலாம் தெரியுமா? அப்போ நீ என்ன மிரட்டுற? ஏய் என்ன மிரட்டுறவங்கள நான் என்னடா பண்ணுவேன் சின்ன வயசுல? அடிச்சு போட்டுருவடா. அப்போ இவனையும் அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கைய அப்படியே அடிக்க வராரு. டக்குன்னு உள்ளேருந்து வந்து நம்ம ஜேகே பிடிச்சிடுறாரு. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அவன அடிப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "உனக்கு யார்டா? இதோ பாருடா ஹீரோ வந்துட்டாரு." "ஆமா நீ யாரு? நான் உன்னை பார்த்ததே இல்லையே இதுக்கு முன்னாடி. ஜூனியர் பையனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "நான் என்னவா இருந்தா உனக்கு என்ன? அவன் மேலே நீ கையை வைக்காத. கையை வச்ச உன்னை அவ்வளோதான்" அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் கேட்காம அந்த பையன் ஜிமினா மேலே கையை வைக்க போகிறான். அப்போ ஜேகே டக்குன்னு அவனை அடிச்சிடுறாரு. இதை பார்த்து ஜிமினா கோவம் வருது. "ஜேகே உனக்கு அவ்வளோதான். நீ எதுக்கு அவனை அடிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "நான் உனக்காக தானே சப்போர்ட் பண்ண போனேன். அவனை அடித்தா உனக்கு என்ன? அவன் என் லவ்வர். நீ அவனை அடிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்கிறாரு. "நான் அப்படி தான் அடிப்பேன். ஏன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு" அப்படியே கால்லேயே ஒரு உத வைக்கிறாரு. அவன் அப்படியே போய் விழுந்துடுறான். அவன் தலையெல்லாம் அடிபட்டுருது. ஜிமினா ஓடி போய் "உனக்கு ஒன்றும் இல்லைல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் எழுப்பி விடுறாரு. "இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை ஜேகே? நீ எனக்கு பாடி கார்ட் தான். அதுக்குன்னு எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் அடித்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ சொன்னல நான் உனக்கு பாடி கார்டுன்னு சொல்லிட்டு. உன் மேலே யாரையுமே நான் கையை வைக்க விட மாட்டேன். உன்னை யாராவது அடித்தாங்கன்னா அப்புறம் நான் தான் கடைசியில் வேலையை விட்டு போகணும். பரவாயில்ல நீ வேலையை விட்டு போனால் கூட பரவாயில்ல. நீ எனக்கு பாடி கார்டாகவும் இருக்க வேணாம். தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லி ஏகேவை துரத்தி விடுறாரு. ஏகேக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் அவனே இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுட்டுருக்காரு. "உனக்கு எதுவும் ஆளலை. என்னை மன்னிச்சிரு. என்னால் தான் உனக்கு இந்த பிரச்சனை. நீ உன்னால் மட்டும்தான்டா எனக்கு பிரச்சனையே. ஃபஸ்ட்டு என் மேலேருந்து கையெடு. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் சொல்கிறாங்க. "என்னை மன்னிச்சிருடா. நான் தான் சொன்னேன்ல. இங்கே பாரு என்கிட்ட பேசுகிற அளவு வச்சுக்காத. என் பக்கத்தில் கூட வராத. நீ என் கேர்ள் ஃப்ரெண்டை சொன்னல அவளை கூட நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இனிமேல் என் லைஃப்லேயே நீ வந்துடாத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து எழுந்து போகிறான். போகும்போது ஜேகேவை மறைச்சிட்டே போகிறான். ஜிமினா ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. "உனக்கு என்ன தான் பிரச்சனை? என் லைஃப்பில் வந்த இப்போ என் லவ்வவே என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல" அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன்னா உன் லவ்வை நான் பிரிச்சிட்டேனா? அவன் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணல. அதை நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிற?" அப்படின்றாரு. "ஆமாம் அவன் என்னை உண்மையாலுமே லவ் பண்ணாமலே இருக்கட்டும். நான் எப்படியாவது அவனை என் கூட சேர வச்சுருப்பேன். ஆனால் நீ வந்து சுத்தமாக என்னை பிரிச்சிட்டல. இனிமேல் நீ என் மூஞ்சிலேயே முழிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே போகிறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தென் ஜேகேவோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க பையனை பற்றி நான் ஒன்று சொல்லணும் அப்படின்றாரு. சொல்லுப்பா. நான் உங்களை நேரில் பார்த்து சொல்லணும்" அப்படின்றாரு. தென் நம்ம ஜேகே ஜிமினாவோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே சொல்கிறாரு, "உங்கள் பையன் சரியில்லை. உங்கள் பையனை ஒரு பையன் ஏதோ முன்னாடி ஒரு பையன் லவ் பண்ணிகிட்டு இருந்தார்ல உங்கள் பையன், அவனை நான் அடித்தேன். எதுக்குடா அவன் லைஃப்பில் போய் தலையிடுறீங்க? அவனை சும்மா விடுங்கடான்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா ஜிமினாவை மறுபடியும் அடிக்க போனான். நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்படியே அவன் போய் விழுந்துட்டான் நான் அடிக்கவும். அதனால் நான் ஜிமினா கூப்பிட்டு போகலான்னு நினைக்கும்போது ஜிமினா ஓடி போயிட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கான். எதுக்கு அவனை அடித்தேன்னு சொல்லி என்னவே கேட்குறான். அவன் அவனை தான் லவ் பண்ணுவேன். நான் அவனை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். எனக்கு எதுவுமே புரியலை" அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினாவோட அப்பாவுக்கு புரியுது. அவன் இதுக்கு மேலே சுத்தப்பட வர மாட்டான். அவனை பேசாமல் அப்ராடுக்கு அமுச்சு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. "என்ன நினைக்கிறீங்க? அப்ராடுக்கு போனால் மட்டும் அவன் மாறிடுவானா? அவன் எப்படியும் இவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணணுன்னு தான் நினப்பான். இல்லை அவனோட லவ் என்னமோ எனக்கு ட்ரூன்னு தோணுது. அதனால தான் அவனை விட மாட்டேங்கிறான்னு தோணுது. அவனுக்கு நான் என்ன தான் கூட இருந்தாலும் அவன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி எனக்கு ஒரு ஐடியா வருது. நீ ஏன் அவனை மேரேஜ் பண்ணிக்கூடாது?" அப்படின்றாரு. "என்னது? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கு அவனை போய் மேரேஜ் பண்ண சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, நான் ஜஸ்ட்டு பாடி கார்டு வேலை தான் பார்த்துட்ருக்கேன். அதை மட்டும்தான் பண்ணுவேன்." "நீ என்ன சொன்ன? பாடி கார்டு? பாடி கார்டுனா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்கள காப்பாற்றணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும். நீ ஏன் அவனை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி? உனக்கு பிடிக்கலன்னா நீ போயிடலாம். அவன் மாறுற வரைக்கும். அவன் மாறிட்டானா நீ அவனை விட்டு போயிடலாம். அது வரைக்கும் நீ அவனை ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "நீங்கள் ஒரு அப்பாவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. "எனக்கு அது புரியுது. பட் இருந்தாலும் என் பையனோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு அவனை ப்ரொடெக்ட் பண்ணு" அப்படின்றாரு. "நீங்கள் அப்படி வேறு பாடி கார்டு வச்சுக்கலாம்ல?" "இல்லை எனக்கு நீ தான் கரெக்டுன்னு தோணுதுப்பா" அப்படின்றாரு. "இல்லை என்னாலாம் பண்ணிக்க முடியாது. நீ பண்ணிக்கலனா நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். அவனை நான் என்ன தான் அடைச்சி வச்சாலும் அவன் அவனோட ஒரு சுயநினைவில் இருக்க மாட்டான். அவன் ஆல்ரெடி ஸ்கூலில் இந்த மாதிரி தான் இதே பையனை தான் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை நான் பிரித்து வச்சதுக்கு தான் அவன் அப்போல்லாம் லவ் சொல்லவே கிடையாது. அவனை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சாகிற நிலைமைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொல்லி விட்டேன். அப்புறம் பார்த்தா கடைசியில் அவன் அந்த பையன்கிட்டே போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்." "என்ன சொல்கிறீங்க? அவன் சாகிற நிலைமைக்கு போனானா?" "ஆமாம் இது உண்மை.
அவன் அப்படி தான் பண்ணான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் அந்த மாதிரிலாம் சரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன்கிட்ட விட்டேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பையனை கூட ஜிமினா லவ் பண்ணானே, அந்த பையன் என்கிட்ட வந்து இது எல்லாத்தையும் சொல்லிட்டான். உங்கள் பையன் என்ன லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, அவன்கிட்ட நான் பழக மாட்டேன்னு சொல்லி நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு அவனை நீ ஃப்ரெண்டாகவே பழகு, அவன் எந்த ஒரு தப்பும் எடுக்கக்கூடாது, அவன் ஆல்ரெடி இப்படி பண்ணிட்டான்னு சொன்னான், அதனால தான் அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்தான். அவன் இதுக்கு மீறியும் லவ் பண்ணவும் தான் அவன் அப்படி அவனை விட்டு போயிட்டான். ஓ அப்படியா, சரி நான் வேணா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிடுறாரு. தென் அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது, நம்ம பையனுக்கு எப்படியோ நம்ம கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இது சரியாக வரலை அப்படின்றாரு. ஏதோ ஒன்று அவன் என்கிட்டேருந்து இல்லை எனக்கோ என்னோட பையனாக கூட அது போதும் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் ஜெமினா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே ஜேகேங்க நிற்கிறாங்க. அப்பா எனக்கு பாடி கார்டெலாம் ஒன்றும் தேவை கிடையாது, இவனை வெளியே அனுப்பிச்சிடுங்க அப்படின்றாங்க. அவங்க அப்பா ஜிமினா உனக்கு பையனை தானே பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. ஆமாப்பா எனக்கு பையனுங்களை தான் பிடிக்கும் அப்படின்றாரு. அப்போது ஒரு வழி பண்ணிடலாம், உனக்கு பையனை தான் பிடிக்கும், அப்போ நீ ஜேகேவே மேரேஜ் பண்ணிக்கோன்றாரு. என்னது ஜேகேவையா, அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுப்பா, நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ நீ அந்த பையனை இன்னும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா அப்போ வேறு வழியே இல்லை, ஜேகேக்கும் உனக்கும் மேரேஜ், ஆனால் அப்பா உனக்கு இதில் சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்த்து திரும்பிக்கிறாங்க. ஆமாம் எனக்கு சம்மதம் தான், ஏன்னா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. என்னாலலாம் இவனை பண்ணிக்க முடியாது, இவனை நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஓ அதுக்கு நான் உன்னை விட்டாதானே, நீ சாகணும்னா அதுக்கு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. ஆர்மிஸ் இதோட மை அரகண்ட் அண்ட் இரிட்டேட்டிங் பாடி கார்ட் ஃபோர்ஸ்டு மேரேஜ் ஜிமின் குக் BL2 ஷார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இந்த பார்ட் பிடிச்சிருக்கா, நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.